திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்கள் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறதே நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான இந்த வருடம் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உச்சமாகிறார் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. அதே போல கார்த்திகை மாசம் ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 8ஆம் வீட்டுக்கும் போக போறார். 9ஆம் வீட்டுல இருந்தால் இப்ப 8க்கு போக போகிறார். அப்போ தனுசு ராசிக்கு முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுசுக்கு இந்த வருஷம் அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல சனி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கு. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா, இந்த குரு 8ஆம் இடத்துல உச்சமாகும், ராசி அதிபதி 8ல் உச்சமாகும்போது விபரீத ராஜ யோகமாக பெரும் பணம் பெரும் புகழை கொடுத்துட்டு போயிடும். ஆயுள் கண்டங்கள் விலகிறது, நோய் நொடிகள் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்துரும். எவ்வளவு ஜாதகம் கொஞ்சம் தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா கால் முட்டி இதுல எல்லாமே கொஞ்சம் அடி ஏற்படுறது, வலிகளை கொடுப்பது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நகை பணம் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் வந்து உங்களுக்கு வெளியில லாக் ஆயிடுறது தேவையில்லாம இந்த காலகட்டங்கள்ல நல்லா பேசி ஒரு தொழில் பண்ற மாதிரி நல்ல நேரம் நடக்கிற மாதிரி நடந்து லாக் பண்ண வைக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் தனுசு ராசி என்பர்கள். பண விஷயத்துல, நகை விஷயத்துல, நகை காணாம போறாது. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா கேது உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். இருப்பினும் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது, பண வரவுக்கு குறைவுகள் இருக்காது, உடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு. 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதால கொஞ்சம் விரயங்கள் குறையும். தேவையில்லாத விரயங்கள், அசுப விரயங்கள் இதெல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்கள் அதிகமா மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மனசு ஒரு தெளிவா இருக்கும். இத்தனை நாள் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது மனசு தெளிவில்லாம இருக்கும், குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஆரோக்கியத்துல சரி இருக்காது, அதே போல சோம்பல் ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் தனுசுக்கு இப்ப போயிட்டு இருக்கணும். ஆனா இந்த குரு பார்வை சனி மேல விழும்போது அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறையலாம். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் இருந்து பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதே போல உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் சரியாகும். அம்மா சொத்து, அப்பா சொத்து, பூர்வீக சொத்து இதுல எல்லாமே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு இடமாற்றம் உண்டு. ஒரு வீடு ஏதாவது மாத்துவீங்க, அல்லது இடம் அதாவது தொழில் ஏதாவது மாத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். முழுக்க முழுக்க தனுசுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் 50% அப்படின்னு சொன்னாலும் ஒரு 50% உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 70-80% நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. தனுசுனாலே ஆசிரியர் தொழில் பண்ணுவாங்க, பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில், மற்றொரு வழிகாட்டியா இருக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க அதிகமா ஜோதிடம் சம்பந்தப்பட்டது இதுல எல்லாமே அதிகமா தனுசு இருக்கும். அப்போ அவர்களுக்கு எல்லாமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு, ஒரு பெயர் புகழ் மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மாணவர்கள் கொஞ்சம் மந்த குணத்தை விலக்கிட்டு கொஞ்சம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷம் நீங்க வந்து நல்ல மார்க்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல பாத்துட்டீங்கன்னா அம்மா அப்பாவோட சண்டைகளும் அடிக்கடி ஏற்படும் குழந்தைகளுக்கு. சோ அதுலயே கொஞ்சம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கொள்வது என்பது நல்லது. குழந்தைங்க கிட்ட தேவையில்லாம இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அதுல இதுலயே பணத்தை கொண்டு போய் முடக்க வேண்டாம், பணம் லாக் ஆயிரும்.
சோ தனுசுக்கு ஒரு 60-70க்கு மேல ஒரு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கைக்குடி வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில 7ல குரு இருந்து திருமணத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்ப குடும்பம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் லாபங்களும் நீங்க எதிர்பார்த்தபடி உண்டு. என்னன்னா எல்லாமே வரும், ஆனா ஒன்னா உங்களால அனுபவிக்க முடியாது, அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் மூலமாக சின்ன விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கறது காட்டும். தனுசு யாருனாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. தனுசு எதிர்த்தாலும் பின்னாடி அவர்களுக்கு அது கஷ்டத்தை அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருவார் அப்படிங்கிற விதிகளும் உண்டு. சோ அதனால இப்ப உங்களுக்கு 4ஆம் இடத்து சனியும் ராகு கேதுக்களும் கொஞ்சம் ஃபேவரபிளா செகண்ட் ஹாஃபுக்கு மேல இல்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேச்சுல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணப்படுங்கள். இதெல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துச்சு, குரு உச்சமானது இன்னும் உங்களுக்கு யோகத்தை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்திடும். நான் சொல்வதை விட இன்னும் பெரிய பெரிய யோகங்கள் எல்லாமே வரதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு தனுசு ராசிக்கு இந்த வருஷம். பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் வந்து தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அதுல சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் வந்து கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது, இது போல கொஞ்சம் இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாலயம், இமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை, வெள்ளங்கள், நீர் நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க, நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்க போது அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் இருந்து படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ராகு அந்த இடத்தை பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.